நீங்க ஒரு இதயம் பலவீனமான ஆளா இருந்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்காம இருக்கிறதே நல்லதுதான். நான் சொல்லக்கூடிய இந்த படத்தை உங்களால முழுசா பார்க்கவே முடியாது. ஒருவேளை பார்த்து முடிச்சா கூட ஏன்டா இந்த படம் பார்த்தோன்ற அளவுக்கு ஆயிடும். ஒரு பொண்ணு உடம்புல நிறைய காயங்களோட தளதறிக்க ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருப்பா. அந்த பொண்ணை ஒரு ஹோம்ல கொண்டு போய் விடுவாங்க. கட் பண்ணி பல வருஷத்துக்கு அப்புறமா ஒரு குடும்பத்தை காட்டுவாங்க. எதிர்பாராத விதமா அந்த இடத்துல ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்றது தான் இந்த படத்துடைய கதை. நான் இப்ப சொன்னது இந்த படத்துடைய வெறும் 10 நிமிஷத்துக்கு கதை தான். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போய் இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள போதுன்ற அளவுக்கு ஆயிரும். படத்தோடைய பேர் மார்டஸ். இது ஒரு பிரெஞ்சு படம். இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வரைக்குமே ஒண்ணுமே புரியாது. ஏன்டா இதெல்லாம் பண்றீங்க, என்னடா நடக்குதுன்ற மாதிரி கடைசி நிமிஷம் வரைக்கும் யோசிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. படத்தோடைய ஆக்சுவல் பிளாட்டே கிளைமேக்ஸ் தான் ரிவீல் பண்ணுவாங்க. அண்ட் அந்த கிளைமேக்ஸ் கூட ஆடியன்ஸ் கையில விட்டுருவாங்க. ஆக்சுவலா இந்த படத்தை இங்கிலீஷ்லயும் ரீமேக் பண்ணாங்க. பட் ரீமேக் வெர்ஷன் ஒரிஜினல் வெர்ஷன் அளவுக்கு பயங்கரமா இருக்காது. இந்த படம் யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. நீங்க இதயம் பலவீனமான ஆளா இருந்தீங்கன்னா அந்த படத்தை பார்க்காம இருக்கிறதே நல்லதுதான்.